Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. மக்களுமே வந்து அவங்கள வந்து அம்மான்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை வந்து இங்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. சொல்லப்போனால் மக்களோட அவங்கள வந்து கனெக்ட் பண்ணது அந்த வார்த்தைன்னு கூட சொல்லலாம். அசம்பிளியில் உட்காந்துட்டு பேசும்போது சொன்னாங்க, எனக்கு புரட்சி தலைவி பொன்மன செல்வி எல்லாம் பட்டம் கொடுக்குறாங்க, ஆனால் யார் என்ன பெயரிட்டு அழைத்தாலும் என்னை அம்மானு யாராவது அழைச்சாங்கன்னா எனக்கு அதில் கிடைக்கிற இன்பம் வேறு எதுலேயுமே இல்லைன்னாங்க. சார், பொதுவாகவே அவங்களுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து ஒரு 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 மியூச்சுவலான ஒரு போக்கு இருக்காது. அவங்க எப்பவுமே திமுக சார்பு நிலையில் தான் இருந்தாங்க. காலகாலமாக தொட்டு அரசு ஊழியர்கள் திமுக சார்பில் இருந்தாங்க. எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது கூட அரசு ஊழியர்கள் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ 2001 ஜெயலலிதாவோட அராஜகத்தால் அது மொத்தமாக விலகி போச்சு. பட் 2011 பிறகு ஓரளவு நெருங்கி வந்தது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கும். இவங்க ஆட்சிகள் ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதாவோட முழு கட்டுப்பாட்டில் இருந்தது காவல்துறை. அதிகாரிகளாக இருந்தவர்கள் வந்து மிக மிக அற்புதமான அதிகாரிகள். ஸ்ரீபால், வால்டர் தேவாரம், ராமானுஜம் இன்டெலிஜென்ஸ் அதிகாரி, பின்னால் டிஜிபியாக வந்தார் அலெக்சாண்டர். இந்த மாதிரி மிக அற்புதமான அரசுக்கு கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய நல்ல அதிகாரிகள் ஜெயலலிதா கிட்ட இருந்தாங்க. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி அது இல்லை. 2014 அந்த ஒரு பெரிய வெற்றி, அதாவது எந்த ஒரு மாநில கட்சிகளும் பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய விக்டரியை பதிவு பண்ணப்போ அவரை எப்படி பார்த்தாங்க சார்? குறிப்பாக மோடி அவர்கள் அது கண்டிப்பாக பார்த்துருப்பாரு, ஏன்னா அவங்களோட முக்கியமான எலெக்ஷன் அது. ஸோ அப்படின்னா அவங்க ஜெயலலிதா மாதிரியான ஒரு அரசியல்வாதி எப்படி பார்த்தாங்க? 14 ஜெயலலிதா பெற்ற வெற்றி மோடியை கதிகலங்க செய்தது. 16 சட்டமன்றத்தில் ஒரு பெற்ற வெற்றி இன்னமும் கதிகலங்க செய்தது. ஆனால் மோடிக்கு வயிற்றில் பாலை வறுப்பது போல் அடுத்த 5 மாதங்களில் வெற்றி பெற்ற அடுத்த 6 மாதங்களில் ஜெயலலிதா இறந்து போனது பிஜேபிக்கு பெரிய ரிலீஃப் ஆச்சு. மறைந்த ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி எதிர்த்து செய்யக்கூடிய அரசியலில் அந்த மாதிரியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி பார்த்தாங்க சார்? கருணாநிதி கைதெல்லாம் திமுக கூட்டணி கட்சி இல்லை, அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்களே அச்சத்துடன் தான் பார்த்தார்கள். நாளைக்கு தங்களுக்கும் இது நிகழும் என்ற அச்சம் அவர்களை அறியாமலே அவர்களுக்கு தொற்றிக்கொண்டது உண்மை. ஆனால் எல்லாரையும் ஒன்றும் அந்தம்மா கைது பண்ணலை. கலைஞரை கூட பண்ணதுக்கு காரணம் நான் சொன்னல சார். அவங்களோட பொலிட்டிக்கல் கேரியரில் காஞ்சி சங்கராச்சாரியர் அவர்களுடைய அரெஸ்ட்டுமே வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு இல்லை சார்? ஜெயலலிதாவை கைது பண்ணுற துணிச்சல்லாம் இந்தியாவில் எந்த அரசியல்வாதிக்கும் வராது. அது ஜெயலலிதாவுக்கு வந்தது. யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமண்டான்றது. அதுக்கு 1000 கண்ணுக்கு அது மூக்கு வச்சு பேசினாங்க. பட் ஸ்டில் அந்தம்மா உறுதியாக அந்த கேஸை நடத்துனாங்க. அஃப்கோர்ஸ் கேஸில் அதுக்கு பிறகு அவர் ஜெயிச்சார் சங்கராச்சாரியர், அது வேறு. அவர் யார் ஜெயிக்க வச்சா காப்பாற்றுனாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். 2006-11 திமுக ஆட்சி காலத்தில் மாநில காவல்துறை தான் அந்த வழக்கை நடத்துச்சு. ஆனால் வழக்கு நடந்தது பாண்டிச்சேரியில். அரசு தரப்பு தாட்சி ஒவ்வொருத்தரும் பல்ட்டி அடிக்கிறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு போல்டான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு எப்படி சார் தனியாலாம் வந்து இந்த திட்டங்கள்லாம் செயல்படுமா, இல்லை பெரிய டீம் இருக்கும், அதாவது பிளான் பண்ணி ஒன்றுமே ஒர்க் பண்ணுவாங்களா, இல்லை ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஏதாவது பயப்படுவாங்களா, இல்லை எந்த நாளும் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு துணிச்சல் இருக்குமா? அதாவது ஒரு பெரிய டீம் இருக்கும், யாருக்குமே இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் என்ன தான் டீம் இருந்தாலும் அதை உள்வாங்கிக்கிட்டு பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய முறையில் பேசுகிறது தலைவனோட அழகு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதனால் வந்து ஆலோசனை கொடுப்பதற்கான குழு எப்பொழுதுமே இருக்கும், அது உண்மை. ஆனால் அந்த குழு தான் அவங்களோட வெற்றிக்கு காரணம்னு சொன்னால் அது அபத்தமானது. அதை உள்வாங்கி தன்னிச்சையாக அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய தகுதியும் திறமையும் ஜெயலலிதா கிட்ட இருந்தது. ஸோ அது ஜெயலலிதாவோட மாபெரும் சாதனைகளில் ஒன்றுன்னு தான் நம்ம பார்க்கணும். சுயம்பு அந்த அம்மா. கலைஞர் எப்படி ஒரு சுயம்போ, ஜெயலலிதாவும் அந்த மாதிரி ஒரு சுயம்பு. அந்த 2 பேரோட தலைவர்களை இடத்தை இன்றைக்கி யாராலையும் இட்டு நிரப்ப முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஏதோ பேசிக்கிட்டு சுற்றி வரக்கூடியவர்கள் யாராலையும் ஜெயலலிதா இடத்தையோ கலைஞர் இடத்தையோ இட்டு நிரப்பவே முடியாது. 2 பேருமே வந்து சுயம்பு தான். கலைஞர் வந்து ஜெயலலிதாவை விட மோசமான ஒரு பலவீனமான குடும்பத்தில், தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்து மண்ணிலேருந்து மேலே வந்தவர். ஜெயலலிதாவோட வெற்றியை விட கலைஞரோட வெற்றி என்பது சிலாகிக்கத்தக்கது, போற்றத்தக்கது, பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ப்ளஸ் பாயிண்ட் அதில் அதிகன்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஜெயலலிதாவையும் நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. என்ன தான் ஒரு முற்பட்ட சமூகத்தில் இருந்தாலும் அவருடைய அசாத்தியமான தனி மனித ஆளுமையும் அறிவு கூர்மையும் அவரை வந்து கலைஞர் மாதிரி ஒரு மாபெரும் தலைவரையே தொடர்ந்து தோற்கடிக்க முடிந்ததுன்னா ஜெயலலிதா எவ்வளவு ஆளுமை மிக்க தலைவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே இருக்குது. நம்ம ப்ளஸ் தான் எடுத்துக்கணும், மைனஸை பெருசுப்படுத்தி பேசக்கூடாது. அவர் செய்த சாதனைகளை மட்டும் நாம் நினைவில் கொள்வோமே, ஆனால் அது வரக்கூடிய காலங்களில் நமக்கு நல்லது. மாறா அவரோட நெகட்டிவ்ஸை இப்போ பேசுகிறது அபத்தம். இறந்து போனவங்களோட நெகட்டிவ்ஸை பேசுகிறதே ரொம்ப அபத்தமானது. தேவை ஏற்படின்னு தவிர மற்றபடி பேசக்கூடாது. அப்படி தேவை ஏற்படுறத கூட வந்து நீங்கள் வந்து அது வந்து பொதுநலன் சார்ந்ததாக இருந்தால் தான் பேச முடியும், இல்லைன்னா பேசக்கூடாது.
பர்சனலாக ஒருத்தருக்கு ஏற்பட்ட அரிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்கு இறந்த பிறகு தலைவர்களை பற்றி சிலாகிப்பது என்பது பேசுவது என்பது தவறாக பேசுவது என்பது மிக மிக ஆபத்தானது. சார் இப்போது ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 90% மக்களுமே வந்து அவங்கள வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம், அம்மான்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை வந்து இங்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. சொல்லப்போனால் மக்களோட அவங்கள வந்து கனெக்ட் பண்ணது அந்த வார்த்தைன்னு கூட சொல்லலாம். அது எப்படி சார் எங்கே ஆரம்பிச்சது? இல்லை, அது வந்து இயல்பாகவே வந்துடும். இப்போ நீங்கள் வந்து புரட்சி தலைவர் அப்படின்னாங்க, கருணாநிதிக்கு கலைஞர்னு பட்டம் வந்துடுச்சு. அம்மான்றது வந்து அந்த அம்மா புரட்சி தலைவி அப்படின்னு கட்சிக்காரன் சொன்னாலும் பப்ளிக் மத்தியிலையும் கட்சிக்கார மத்தியிலையும் அம்மான்றதே வந்து ஒரு 2011க்கு பிறகு அது பெரிய அளவில் வர ஆரம்பிச்சுது. 2001-6 அவ்வளோ இல்லை, ஏன்னா அவங்களும் யங்காக இருந்தாங்க. 2006 ஓரளவு வந்தது. 2011க்கு பிறகு நல்லாவே வந்துடுச்சு. இன்ஃபேக்ட் அவங்க எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது, அவங்க 2011 ஆட்சிக்கு வந்த பிறகுன்னு தான் நினைக்கிறேன், அசம்பிளியில் உட்காந்துட்டு பேசும்போது சொன்னாங்க, எனக்கு புரட்சி தலைவி, பொன்மன செல்வி எல்லாம் பட்டம் கொடுக்குறாங்க, ஆனால் யார் என்ன பெயரிட்டு அழைத்தாலும் என்னை அம்மானு யாராவது அழைச்சாங்கன்னா எனக்கு அதில் கிடைக்கிற என்பது வேறு எதுலேயுமே இல்லைன்னாங்க. ஆக்சுவலாக அதுக்கு பிறகு அதிகமாச்சு. இது அசம்பிளிலேயே அவங்க சொன்னாங்க. பெண்கள் தலைவர்களாக வந்தாங்கன்னா மக்கள் தங்களோட அன்பை வந்து அன்னை இந்திரா காந்தின்னு தான் சொல்கிறாங்க, அன்னை சோனியா காந்தின்னு தான் சொல்கிறாங்க. அது இந்திய மரபு. அது வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் பெருசுப்படுத்த தேவையில்லை. அது வந்து அவங்க செய்த நல்லது கெட்டதால தான் அவங்கள நினைவு கூறுறமே ஒழிய அவங்க பெயரிட்டு அழைப்பதை வச்சு அது எப்படி அழைச்சாலும் அது அவர்கள் தனி மனித உரிமை சார்ந்தது. அது இந்தியா மாதிரியான ஒரு பண்பட்ட தொன்மையான கலாச்சாரம் கொண்ட நாடுகளில் தங்களை ஆள்பவர்கள் பெண்களாக இருந்தால் அவர்களை அன்னையாக விழிப்பது என்பது வந்து எல்லா மொழி பேசக்கூடிய இந்தியர்கள் மத்தியிலையும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு போக்கு. அதுதான் ஜெயலலிதா விஷயத்துலையும் இன்றைக்கி செயல்படுதுன்னு நான் நம்புகிறேன். சார் பொதுவாகவே அவங்களுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து ஒரு ஒரு மியூச்சுவலான ஒரு போக்கு இருக்காது. அதாவது டிஎம்கே பீரியடில் எந்த அளவுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிட்ட ஒரு இது இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் வந்து இவங்க டைமில் இருக்காது. இவங்களும் ஒரு மாதிரி அவங்கள வந்து ஒரு தள்ளி வச்சு தான் பார்ப்பாங்க, டிஎம்கே ஆட்சியில் இருக்க மாதிரி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சுக்கள் வரும்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க எப்பவுமே திமுக சார்பு நிலையில் தான் இருந்தாங்க. காலகாலமாக தொன்று தொட்டு அரசு ஊழியர்கள் திமுக சார்பில் இருந்தாங்க. எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது கூட அரசு ஊழியர்கள் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. 2001 ஜெயலலிதாவோட அராஜகத்தால் அது மொத்தமாக விலகி போச்சு. பட் 2011க்கு பிறகு ஓரளவு நெருங்கி வந்தது. இப்போ திமுகவோட இரட்டை வேடத்தால் அரசு ஊழியர்களில் பெரும்பாலானவங்க திமுக எதிராக திரும்பி நிற்கிறாங்க. ஏன்னா யாருமே கொடுக்காத வாக்குறுதியை கொடுத்து நம்ப வச்சு அவர்கள் கழுத்தறுத்தார்கள் என்று ஒவ்வொரு அரசு ஊழியனும் நம்புகிறான். அரசு ஊழியர் சங்கங்கள் எல்லா சங்கங்களுமே அடுத்த ஆண்டு வந்து பொது வேலை நிறுத்தத்திற்கான அழைப்பு விடுக்கக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் மொத்த விடுப்பு எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் மேனிஃபெஸ்டோவில் சொன்னது எல்லாமே எதையுமே நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்கள் வயிற்றில் திமுக அடித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த கோபம் இன்றைக்கி கொப்பளிக்க ஆரம்பித்திருக்கிறது. தேர்தல் நேரத்தில் அவர்கள் அரசுக்கு எதிராக திரும்புவார்கள் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம். சார் ஆனால் சைமல்டேனியஸாக அப்படி எடுத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கும். இவங்க ஆட்சிகள் ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க ஆட்சி காலத்தில் நிறைய என்கவுண்டர்ஸும் நடந்திருக்கு. ஸோ அது எப்படி சார் அந்த ஒரு ஜெயலலிதா சர்வாதிகார தன்மை கொண்ட தலைவராக இருந்தார் என்பது உண்மை. அவங்க ஆட்சியில் என்கவுண்டர் நடந்தது, இந்த ஆட்சியிலும் நடக்குது. ஆனால் ஒரு விஷயம், ஜெயலலிதா கிட்ட இருந்த அதிகாரிகள் மிக அற்புதமான அதிகாரிகள். ஜெயலலிதா வந்து சர்வாதிகாரத்தன்மை கொண்ட தலைவராக இருந்தாலும் ஜெயலலிதா கிட்ட இருந்த அதிகாரிகள் பொதுவாக நான் சொல்கிறது, அவரிடம் இருந்த 70% மேற்பட்ட அதிகாரிகள் அற்புதமான அப்பழுக்கற்ற அதிகாரிகள். அவங்க ஜெயலலிதாவோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க முழு கவனமாக இருக்கும். தனி மனித சண்டை குரோதம்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி ஸ்டாலினிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகார வர்க்கம் என்பது வந்து ஜெயலலிதாவிடம் இருந்த அந்த ஒரு அதிகாரிகளுக்கு இருந்த திறமையில் பாதி அளவு கூட இல்லாதவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் இந்த கவர்மெண்ட்டோட சாபக்கேடு. ஜெயலலிதா மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருந்தார், ப்ரெஸ்ஸை பார்க்காம இருந்தார், சர்வாதிகாரத்தன்மை கொண்டவராக இருந்தார். ஆனால் அவருடைய காவல்துறை அதிகாரிகள் வந்து உண்மையிலேயே வந்து பெரிய அளவில் அரசுக்கு கெட்ட பெயர் வராமல், மக்களுக்கு பாதிப்பு வராமல் அரசையும் காப்பாற்றி கொண்டு அதே நேரத்தில் மக்களிடமும் ஓரளவுக்கு நல்ல பெயரை வாங்கி கொண்டு தான் அந்த தரப்பு அதிகாரிகள் இருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக ஸ்டாலினோட ஆட்சி காலத்தில் காவல்துறை முழுக்க சீரழிந்து கிடக்கிறது. உங்களுக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குன்னு. போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாட்டையே பிடிச்சி உழுக்குது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுவோன்னு ஹைகோர்ட் சொல்லி போடவும் செஞ்சுட்டான். மாநில அரசுலேருந்து ஒரு 4-5 அதிகாரிகள், மத்திய அரசுலேருந்து சிபிஐ, ஐபி, ஆர்மியிலேருந்தெல்லாம் அதிகாரிகளை போட்டு போதைப் பொருளுக்கு பழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கமிட்டியை போடுது. அந்த கமிட்டியில் மத்திய மாநில அரசு பிரதிநிதிகள் இருக்காங்கன்னு ஹைகோர்ட்டே முடிவு பண்ணணும். அப்போ மாநில அரசுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவு, இழுக்கு, எவ்வளோ பெரிய ஒரு சர்க்கிள், எவ்வளோ பெரிய ஒரு பலவீனம், எவ்வளோ ஒரு வெட்கக்கேடான செயல். அரசாங்கத்தோட வேலையை கோர்ட் எடுத்துக்குது. மாநில அரசால்
போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியலன்னு மத்திய அதிகாரிகள் அரசு அதிகாரிகளை கொண்டு வந்து அந்த குழுவில் போடுதுன்னா அது எவ்வளோ தூரம் மாநில அரசுக்கான ஒரு கரும்புள்ளி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் ஜெயலலிதா பீரியடில் நடக்கவே இல்லை. அந்த அம்மா தன்னுடைய இரும்பு கரங்களாக நிர்வாகத்தை கட்டுப்பாட்டில் தான் வச்சுருந்தாங்க. பல தவறுகள் நடந்தது, நான் மறுக்கலை. ஆனால் காவல்துறை அந்த அம்மாவோட கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்றைக்கி அது யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னே தெரியல. ஜெயலலிதாவோட முழு கட்டுப்பாட்டில் இருந்தது காவல்துறை. அது இல்லாமல் ஜெயலலிதா கிட்ட இருந்த அதிகாரிகள் மிக அற்புதமான அதிகாரிகள். காவல்துறையில் ஜெயலலிதாவோட அதிகாரிகளாக இருந்தவர்கள் வந்து மிக மிக அற்புதமான அதிகாரிகள். ஸ்ரீபால், வால்டர் தேவாரம், ராமானுஜம் இன்டெலிஜென்ஸ் அதிகாரி, பின்னால் டிஜிபியாக வந்தார் அலெக்சாண்டர். இந்த மாதிரி மிக அற்புதமான அரசுக்கு கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய நல்ல அதிகாரிகள் ஜெயலலிதா கிட்ட இருந்தாங்க. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி அது இல்லை. ஸோ இந்த ஜெயலலிதாவுக்கும் இந்த பக்கம் கருணாநிதி மற்றும் ஸ்டாலினுக்குமான வேறுபாடு என்பது இதுதான். ஓகேங்க சார். சார் குறிப்பாக அந்த 2014 அந்த ஒரு பெரிய வெற்றி, அதாவது எந்த ஒரு மாநில கட்சிகளும் பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய விக்டரியை பதிவு பண்ணப்போ அவரை எப்படி பார்த்தாங்க சார்? குறிப்பாக மோடி அவர்கள் அது கண்டிப்பாக பார்த்துருப்பாரு, ஏன்னா அவங்களோட முக்கியமான எலெக்ஷன் அது. ஸோ அப்படின்னா அவங்க ஜெயலலிதா மாதிரியான ஒரு அரசியல்வாதி எப்படி பார்த்தாங்க? பொறாமையுடன் பார்த்தார்கள். 14 ஜெயலலிதா பெற்ற வெற்றி மோடியை கதிகலங்க செய்தது. 16 சட்டமன்றத்தில் அவர் பெற்ற வெற்றி இன்னமும் கதிகலங்க செய்தது. ஆனால் மோடிக்கு வயிற்றில் பாலை வார்ப்பது போல் அடுத்த 5 மாதங்களில் வெற்றி பெற்ற அடுத்த 6 மாதங்களில் ஜெயலலிதா இறந்து போனது பிஜேபிக்கு பெரிய ரிலீஃப் ஆச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இல்லாத தமிழ்நாட்டை எள்ளி நகையாடக்கூடிய ஒரு ஸ்டஃப்பாக பிஜேபி பார்ப்பதற்கான காரணம் ஜெயலலிதாவும் இல்லை, கருணாநிதியும் இல்லைன்றது தான். ஸோ இந்த ஜெயலலிதாவோட வெற்றி, அதுவும் மோடியா லேடியான்னு கேட்டு இந்தியாவே மோடிக்கு ஓட்டு போடும்போது தமிழ்நாட்டில் 37 சீட்டு வாங்கி அந்த சுனாமியை தடுத்து நிறுத்தின ஜெயலலிதாவை பார்த்து மோடி அஞ்சினார், வெளியில் காமிச்சிக்கல. அதனால தான் அவருடைய மரணத்தில் ஏற்படக்கூடிய சில சந்தேகங்களுக்கு வந்து வெவ்வேறு விதமான கிளைக்கதைகள் பரப்பப்பட்டன. அப்படிலாம் இல்லை, நான் நம்புகிறேன். ஜெயலலிதாவோட வெற்றி மோடிக்கு கடும் அசூயையை, கோபத்தை ஏற்படுத்தியது. இந்தியா பூரா எனக்கு ஆதரவு இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணி 37 சீட்டு வாங்கி என்னை பின்னுக்கு தள்ளுகிறாரே என்ற ஒரு கோபப்பட்டது உண்மை. பட் காலத்தின் போக்கு, குணா ஜட்ஜ்மெண்ட், பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச 4வது மாதம் பெங்களூர் சிறப்பு நீதிபதியோட தண்டனை, அது ஜெயலலிதாவை முற்றிலுமாக முடக்கியது. வாழ்க்கையில் இருந்த தன்னுடைய பிடிப்பை அவர் இழந்தார். ஆனால் 16 அவருடைய ஜாதகம் தொட்டதெல்லாம் தொலங்கொன்று 16 மறுபடியும் ஜெயிச்சு வந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 6 மாதங்கள் அவர் இறந்து போனார். ஸோ அவர் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாகத்தான் இருந்தார். தான் பதவியில் உயிருடன் இருந்த வரையில் திமுகவை ஆட்சி கட்டிலின் அருகில் அவர் வரவிடாமல் செய்தார். திமுக மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை, மிக வலுவான கட்சியை, 75 ஆண்டு காலத்திற்கு மேல் பாரம்பரியம் கொண்ட கட்சியை, கட்டமைப்பு ரீதியாக ஒரு அசாத்திய பலம் கொண்ட ஒரு கட்சியை தொடர்ந்து திரும்ப 2 முறை தோற்கடித்து தன்னுடைய ஆளுமையை விஸ்தரிப்பது என்பது ஜெயலலிதாவின் மிகப்பெரிய சாதனை. சார், கலைஞர், ஜெயலலிதா இவங்களை தாண்டி தமிழகத்தில் இன்னும் நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க, பெரிய அரசியல்வாதிகள், பெரிய தலைவர்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இவங்க மறைந்த ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி எதிர்த்து செய்யக்கூடிய அரசியலில் அந்த மாதிரியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி பார்த்தாங்க சார்? வியப்புடன் பார்த்தார்கள், அச்சப்பட்டு பார்த்தார்கள், வாயை பிளந்து கொண்டு பார்த்தார்கள். கருணாநிதி கைதெல்லாம் திமுக கூட்டணி கட்சி இல்லை, அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்களே அச்சத்துடன் தான் பார்த்தார்கள். நாளைக்கு தங்களுக்கும் இது நிகழும் என்ற அச்சம் அவர்களை அறியாமலே அவர்களுக்கு தொற்றிக்கொண்டது உண்மை. ஆனால் எல்லாரையும் ஒன்றும் அந்த அம்மா கைது பண்ணலை. கலைஞரை கூட பண்ணதுக்கு காரணம் நான் சொன்னல, தனி மனித தாக்குதல், வரம்பு மீறி போய் திருமதி ஜெயலலிதான்னு எழுதுனா என்ன அந்த அம்மா பார்த்துக்கிட்டு அது அதிகாரம் இருக்கும்போது வேடிக்கை பார்ப்பாங்களா? 1989 அந்த அம்மா கடிதத்தை திருடி அசம்பிளி உள்ள பிரச்சனை பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் ஃபிசிக்கலாகவே அந்த அம்மாவை தாக்குனாங்க. அதே அந்த அம்மா விட்டு வச்சாங்க. 96 ஆட்சி காலத்தில் ஒன்றும் பண்ணல. 2001 பதவி மீண்டும் ஆட்சிக்கு வந்தோன்னா 96 தன்னுடைய ஆட்சி காலத்துக்கு கலைஞர் பழி வாங்கும்போது, பழி வாங்குறது கூட சட்ட ரீதியாக எடுத்திருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே ரெய்டு போய் அதில் இருக்க 800 செருப்பு, 10,000 புடவை, 3000 வளையல், இந்த மாதிரி வந்து கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டியதை போலீஸை வச்சு வீடியோ எடுத்து குடும்ப தொலைக்காட்சியில் போட்டு அந்த அம்மா காமிச்சாங்கல்ல, கலைஞர் கருணாநிதி காமிச்சார்ல, அப்புறம் திருமதி ஜெயலலிதா எழுதினார்ல, அதுக்கு பதிலடி தான் அரெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி தரன்னு இழுத்துன்னு போனது. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரல. அப்புறம் வயதில் வாயில் அடிச்சுக்கிற நீ பண்ணது ஓகேம்மா? அவங்க வீட்டை அரெஸ்ட், அந்த அம்மாவை கைது பண்ணுங்க, ஊழல் குற்றச்சாட்டு தப்பே இல்லை, நியாயம். ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி கூப்பிட்டு போங்க, தப்பே இல்லை. வீடை கூட ரெய்டு பண்ணுங்கள், தப்பு இல்லை.
ஆனால் அதை எடுத்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நீ போட்டல, அது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. அந்த கேடுகட்ட காரியத்துக்கு பண்ணதான விளைவு தான் இது. 96 டிசம்பரில் நடக்குது. 2001 காலசக்கரம் சுழலும் இல்லை. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், வல்லவனுக்கும் வழுக்குப்பாறை உண்டு. விவிலியத்தில் ஒரு வார்த்தை வரும்ல, எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள்னு. அப்படி தான் தீர்க்கப்பட்டார் கருணாநிதி. 96 டிசம்பரில் அந்த அம்மாவை இழிவுபடுத்தி நீ அரெஸ்ட் பண்ண. அவங்க வீட்டுக்குள்ளே ரைடு போய் அவங்க கக்கூஸ் வரைக்கும் போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டிங்க, டாய்லெட் வரைக்கும் போய் போட்டிங்க, 10,000 புடவை இருக்குன்னு போட்டிங்க, 66 கோடிக்கு சொத்து இருக்குது, நகை இருக்குது, இத்தனை கிலோ தங்கம் இருக்குது, இத்தனை ஜோடி செருப்பு இருக்குது, 800 செருப்புன்னு போட்டிங்க. கடைசியில் என்னாச்சு? 5 வருஷம் அந்த அம்மா வந்து தரன்னு அடிச்சு இழுத்துன்னு போனாங்கல்ல. எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள். அது நடந்தது இல்லை. அதனால தானே கொஞ்சம் அடக்கம் வந்தது அதுக்கு பிறகு. அதனால் இதெல்லாம் ஆரம்பித்தது கருணாநிதி. அந்த அம்மா வரம்பு கடந்து போனாங்க. தமிழ்நாடு மொத்தமாக பாதிக்கப்பட்டது. இன்றைக்கி 2 பேரும் இல்லை. ஆனால் 2 பேர் இடத்த யாராலையும் இன்றைக்கி இட்டு நிரப்பவும் முடியல. அந்த 2 பேரோட அசாத்தியமான ஆளுமைக்கு முன்னால், தனித்தனியாக ஒவ்வொருவருடைய அசாத்தியமான ஆளுமைக்கு முன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களோட 10 பேரை ஒன்றா சேர்த்தா கூட ஈக்குவல் ஆவார். அவங்க ஆட்சி காலத்தில் இப்படிலாம் நிர்வாகம் சந்திச்சிருச்சது இல்லையா? காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னே தெரியல. ஹைகோர்ட்டில் இண்டி ரேஸ் கோர்ஸை அரசாங்கம் கையகப்படுத்துது. வருவாய்த்துறை ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுது, அட்வொகேட் ஜெனரல் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாரு. இந்த கூத்து எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? அரசான வழக்கறிஞர் என்பது அட்வொகேட் ஜெனரல் தான். ஆனால் நிலத்தை கையகப்படுத்துனது வருவாய்த்துறைன்றதுனால வருவாய்த்துறை சார்பாக ஒரு அஃபிடவிட்டு, அட்வொகேட் ஜெனரல் சார்பாக ஒரு அஃபிடவிட். அப்படி பண்ணால் அது 2 ஒத்தி செஞ்சுருக்கணும். 2 இது எதிர்முதிரமாக இருக்குது. 2 எதிர்முதிரமாக இருக்குது. வருவாய்த்துறைக்கு எதிராக அட்வொகேட் ஜெனரல், இப்போ அட்வொகேட் ஜெனரலுக்கு எதிராக மாநில அரசோட வருவாய்த்துறை அஃபிடவிட் தாக்கல் பண்ணுது. இதெல்லாம் ஜெயலலிதா பேரிலையோ, கருணாநிதி பேரிலையோ, எடப்பாடி பேரிலையோ, எம்ஜிஆர் பேரிலையோ நினைத்தே பார்க்க முடியாத அவலங்கள். நிர்வாகம் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. திராவிட மாடல் ஆட்சியோட மிகச்சிறந்த உதாரணம் அது. இதெல்லாம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்ததே கிடையாது. ஒருபோதும் நடந்தது கிடையாது. அரசு ஒரு குரலில் பேசும். ஆகவே அவர் ஒரு மாபெரும் ஆளுமை. தவறுகள் 1000 இருந்தாலும் அவர் வந்து, நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து எதிர்த்து எழுதுறவனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், காசு கொடுத்து வேலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. தன்னை விமர்சிக்கிறவனை எல்லாரையும் அந்த அம்மா வாங்கணும், விலை கொடுத்து வாங்கணும்னு நினச்சதே இல்லை. அந்த விதத்தில் அவன் வந்து உண்மையிலே ஒரு மாபெரும் ஆளுமை தான். சார், அவங்களோட பொலிட்டிக்கல் கேரியரில் காஞ்சி சங்கராச்சாரியர் அவர்களுடைய அரெஸ்ட்டுமே வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு இல்லை சார்? ஆமாம், அது ஒரு மாபெரும் சாதனை. கருணாநிதி இருந்தாருன்னா தொற்றுக்க கூட முடியாது. சங்கராச்சாரியார் நகத்தை கூட தொற்றுக்க முடியாது. காஞ்சி மடத்தோட கேட்டுக்கிட்ட கூட போலீஸ் போயிருக்க முடியாது. அந்த அம்மா போலீஸு, சிறப்பு போலீஸ் அனுப்பிச்சு ஹைதராபாத்தில் பதுங்கி இருந்த சங்கராச்சாரியர் விமானத்தில் அழைச்சிட்டு வந்தாங்க. நவம்பர் 11, 2004 கொலை கேஸில் புக் பண்ணாங்க. இத்தனைக்கும் அந்த கொலை கேஸில் சங்கராச்சாரிய மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு திமுக சங்கரமணம் முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. இதே ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. அரெஸ்ட்டு 1 மாதம் முன்னால். அரெஸ்ட்டு பண்ணி வந்த 1 வாரத்திலே பழிவாங்க நடவடிக்கைன்னு கருணாநிதி பேச ஆரம்பித்தார். ஜெயேந்திரரை கைது பண்ணுற துணிச்சல்லாம் இந்தியாவில் எந்த அரசியல்வாதிக்குமே வராது. அது ஜெயலலிதாவுக்கு வந்தது. யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமண்டான்றது. அதுக்கு 1000 கண்ணுக்கு அது மூக்கு வச்சு பேசினாங்க. பட் ஸ்டில் அந்த அம்மா உறுதியாக அந்த கேஸை நடத்துனாங்க. அஃப்கோர்ஸ் கேஸில் அதுக்கு பிறகு அவர் ஜெயிச்சார் சங்கராச்சாரியர். அது வேறு. அவர் யார் ஜெயிக்க வச்சா காப்பாற்றுனாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். 2006-11 திமுக ஆட்சி காலத்தில் மாநில காவல்துறை தான் அந்த வழக்கை நடத்துச்சு. ஆனால் வழக்கு நடந்தது பாண்டிச்சேரியில். அரசு தரப்பு தாட்சி ஒவ்வொருத்தரும் பல்ட்டி அடிக்கிறான். அப்போ யாரோட அழுத்தம்? அந்த வழக்கிலேருந்து சங்கராச்சாரியர் விடுதலையானவொன்னே அவருடைய மகன், அப்போ மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சி வந்துடுது. சங்கர் நாராயணோட மகன் சொன்னார், காவல்துறை தான் எங்களை பல்ட்டி அடிக்க வச்சுது, மிரட்டி சாட்சியை வந்து சங்கராச்சாரியருக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல வச்சாங்க. காப்பாற்றினது கருணாநிதி. கைது பண்ணது ஜெயலலிதா, காப்பாற்றினது கருணாநிதி. கருணாநிதியோட பிராமண எதிர்ப்பு எத்தகைய கூர்த்த தன்மை கொண்டது என்பதற்கு இந்த சங்கராச்சாரியர் விடுதலை ஒரு சாட்சி. இதெல்லாம் பொதுவெளியில் இருக்க விஷயம். நான் சொல்கிறது ஒன்றும் கூட இட்டு கட்டினது கிடையாது. நீ தனிப்பட்ட முறையில் திமுக மேலே காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறேன்னு சத்தியமாக இல்லை. நான் சங்கர்ராமன் மகனோட வாக்குமூலத்திலேருந்து மட்டுமே பேசுகிறேன். கைது பண்ணது ஜெயலலிதா, வழக்கு விசாரணை கருணாநிதி பீரியடில், வழக்கு நடக்கிறது பாண்டிச்சேரி, ஆனால் கேஸை நடத்துறது தமிழ்நாடு போலீஸு. என்னையும் என்னுடைய தாயாரையும் புதுச்சேரியிலேருந்து, இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து புதுச்சேரிக்கு பஸ்ஸில் அழைச்சிட்டு போகும்போது சம்மந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகள் அருகில் அமர்ந்து கொண்டு இப்படி சாட்சி சொல்லணும், அப்படி சாட்சி சொல்லணும் எங்களை மிரட்டினாங்க. ஜெயேந்திரருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுன்னு மிரட்டினாங்க. நாங்களும் அப்படி சொல்லிட்டோம். அவர் விடுதலை ஆகிட்டார். ஆனால் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம், எங்களை மிரட்டி எங்கள்கிட்ட சாட்சியம் வாங்கினாங்கன்னு ஜெயேந்திரர் 2013 விடுதலையான பிறகு சங்கர்ராமனோட மகன் வெளிப்படையாக ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு.
திமுக கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்போ திமுகவோட பிராமண எதிர்ப்பு என்பது எத்தகைய போலியானது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ உள் விஷயங்கள் இருக்குது அதில். ஆகவே ஜெயலலிதான்ற அந்த மாபெரும் ஆளுமையை பற்றி பேசும்போது சில விஷயங்கள் அந்த அம்மாவோட அசாத்தியமான துணிச்சல் மற்றவர்களிடம் துளியளவும் இல்லை என்பது தான் காலம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாகும். சார், வரலாற்று சிறப்புமிக்க நிறைய முக்கியமான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி சார். Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.